திலிம, மில்ஷியா, ஜிகாத், இப்படி பல அமைப்புகள் அந்த காலத்தில் செயற்பட்டது. ஆறு அடிப்படையாக கொண்டு ஜேவிபி என்ற ஒரு அரசு இருக்குது. இந்த ஜேவிபி அரசு எதற்காக தன் ஆட்சிக்குள்ள வந்து முஸ்லீம் அமைச்சுக்களை போடல என்று பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 81ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எத்தனை வீதம் % அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்கள் இருந்ததோ அதே இது 92ஆம் ஆண்டு குறிப்பாக இதுக்குள்ள கினிமினி என்று சொல்லி ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பு இலங்கைக்குள்ள செயல்பட்டது. இந்த மூதூர்ல இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு சில பேர் கமெண்ட் போட்டீங்க. அதுக்கு காரணம் இந்த கினிமினி அடிப்படையாக கொண்டு திருவோணமலைக்குள்ளையும் சில முஸ்லீம் இனவாத அடிப்படைவாதிகள் இந்த கினிமினியோட சேர்ந்து செயற்பட்டார். இவ்வாறு அது கூடியிருக்குது. அவர் இந்த ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற 3ஆம் தரப்புக்கு ஒரு கைக்கூலியாக செயல்படுறார். குறுக்கால கூறக்கூடாது. குறுக்கால பூந்துன்னு சொன்னா அங்க கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடும். உங்களுடைய சமூகத்துக்கு அங்க ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை கேட்பதற்காக நாங்கள் பதிவு போடுறோம் என்று சொல்லி நீங்க சொல்லல. இது உங்களை தாக்கியதில்லை, எங்களுடைய சமூகத்துக்கு சில அநீதிகள் நடந்திருக்கு. அவர்தான் தமிழர் இல்லை, முஸ்லீம்ஸ் வந்து தமிழர் இல்லை, நாங்கள் முஸ்லீம் சமூகத்தை தனியாக கையாள போறோம், எங்களுக்கு இந்த தமிழர் என்ற பட்டம் வேண்டாம், எங்களை ஒடுக்க வேண்டாம் தமிழர் என்று சொல்லி இந்த பட்டம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனியாக செயல்பட போறோம். இலங்கையிலிருந்து வெளிவிவகார அமைச்சின் ஊடாக பிரான்ஸ்ல இருக்கிற எம்பசிக்கு நாங்க ஒரு தகவலை அனுப்புறதுக்கு நாங்களும் ஒரு சில தமிழர்களும் லோயர்மால் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த குறித்த நபர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில ஒரு இனக்கலவரத்தை உண்டு பண்ணி இங்க இன மோதலை ஏற்படுத்தி அவர் இங்க ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற 3ஆம் தரப்புக்கு ஒரு கைக்கூலியாக செயல்படுறார். எனவே இவர் பிரான்ஸ் நாட்டுக்கும் ஆபத்தானவர். அங்கிருந்து இலங்கை நாட்டையும் சமாதானத்தை குலைக்கிற வேலைகளில் ஈடுபடுறார். ஆகவே இவருடைய அந்தஸ்து கோரிக்கையை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட நான் இந்த வீடியோ பற்றி முதல்ல கதைக்கும் முதல்ல வெளிநாட்டிலிருந்து ஒரு குற்றவாளியை ஒரு நாட்டுக்கு, அது இலங்கையாக இருந்தாலும் சரிதான், இந்த நாடாக இருந்தாலும் சரிதான், ஒரு குற்றவாளியாக ஒருவரை நாங்கள் அடையாளப்படுத்தி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாட்டுக்கு எடுப்பது எப்படி என்று சொல்லி ஒரு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு பிரியோசனமாக இருக்கு, வேணும் எடுக்க முயற்சிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டில் இப்போ நான் ஒரு குற்றம் செய்கிறேன்னு சொன்னால் முதல்ல என்னுடைய குற்றங்களை உறுதிப்படுத்துகிற வகையில் போலீஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண பிறகு அதுக்குரிய ஆதாரங்களை சப்மிட் பண்ணி நாங்கள் ஒரு ஃப்ரக்டரை வச்சு அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கான முன்னாயத்தங்களை செய்யும். இதெல்லாம் செய்த பிறகு ஓகே இது ஓமண்டு இது உறுதிப்படுத்தப்பட்டதான்னு சொல்லிக்கல, அந்த உறுதிப்படுத்துகிற பட்சத்தில் வந்து குற்றவாளியாக என்னுடைய சைட்லேருந்து எதுவும் குறுக்கால பூரக்கூடாது. குறுக்கால பூந்து, அதாவது இலங்கையில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, நான் செய்கிற விடயங்களுக்கு எது எவிடன்ஸ், அது எதை அடிப்படையாக வச்சு செய்தது, இலங்கையில் என்ன சட்டத்தை பயன்படுத்தி செய்தது, இது கதைக்கக்கூடிய விஷயமா கதைக்க முடியாத விஷயமானு சொல்லி தெரிஞ்சு செய்கிறோன்னா தெரியாமல் செய்கிறான்னு சொல்லி குறுக்கால பூரக்கூடாது. குறுக்கால பூந்துன்னு சொன்னால் அங்கே கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு அதை பார்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம், நான் குறுக்கால பூராத அளவுக்கு. அடுத்தது வந்து நீங்கள் இதெல்லாம் ஓகே பண்ண பிறகு நீங்கள் இப்போ உங்களுக்கு அங்கே ஒரு சமன் மைண்ட் ஒன்று தருவாங்க. ஓகே இவர் எங்கே இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்லிக்கல நீங்கள் முட்டாள்தனமாக யோசிக்காங்க. ஒரு வக்கீலை வச்சு வாரன்னு சொல்லி இது வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டது. அப்போ ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போகணும் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு. ஸோ அங்கேருந்து ஒரு அப்பு தருவாங்க, அங்கேருந்து கொண்டு சொல்லி நீங்கள் பிறகு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு போய் அங்கேருந்து போகிறப்ப தானி எடுக்கணும் நீங்கள் எம்பசியினூடாக. அதை எடுத்து வச்சுக்கொண்டு பிறகு அதை நீங்கள் என்ன செய்யணும், உச்ச நீதிமன்றத்தை அல்லது உயர் நீதிமன்றம் உங்களோட வக்கீலிட்ட கேட்டிங்கன்னா அதில் சொல்லுவாங்க. அதனூடாக எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணணும், அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு. அந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முதல்ல சர்வதேச போலீஸோட கண்டெக்ட் எடுக்கணும். சர்வதேச போலீஸோட கண்டெக்ட் எடுத்து சர்வதேச போலீஸ் தான் வந்து இங்கே அதை முன்னின்று நடவடிக்கை எடுக்கும். அப்போ இவ்வளவு இந்த அறிவு போதாமையின் காரணமாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் தந்திருக்கேன். இதை வச்சுக்கொண்டு என்னைய பிடிக்கிறதுக்குரிய வழிமுறையை பாருங்கள். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு போய்க்கலையே அது அங்கே உங்களோட செல்லுபடியாக ரிஜெக்ட் பண்ணப்படும். இந்த வீடியோக்களை வழியாக ஒத்து பாருங்கள். ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், இலங்கை நாட்டில் இருக்கிற பழைய சட்டமும் புது சட்டத்துலேயோ வந்து இதெல்லாம் வந்து இனவாத கருத்துன்னு சொல்லி செல்லுபடியாகாத ஒரு விஷயம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். உலகத்தை செய்கிறேன்னா இதெல்லாம் தெரியாமல் செய்வேன் என்ன. ஓகே, நான் சொன்ன வழியை பின்பற்றுங்க, நீ ஈஸியாக கொண்டுலாம் சொல்லுங்காது. அப்படி கஷ்டப்படாமல் இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் போத்தீங்கன்னா 2028 நான் வருவேன், பிரச்சனை இல்லை. அடுத்த லீவு எனக்கு 2028 வரலாம், அப்போ நான் அதுக்குள்ளே வருவேன். கூட யோசிக்க வேண்டாம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால், இனவாதம் என்று சொல்லி நான் திரும்ப சொல்கிறேன். நாங்களாம் இதை ஆரம்பிச்சு இப்போ எல்லாருமே என்னையை பற்றி நல்லா சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் சொல்கிறீங்க இவன் நல்லா தானே இருந்தான், ஒரு ஒற்றுமையாக இருந்தானே, முஸ்லீம் மக்களை விட்டு கொடுக்க மாட்டானே, ஏன் இப்படி செய்கிறான் அதுன்னு சொல்லி எல்லாரும் நல்லா சர்டிஃபை பண்ணுறீங்க. அப்போ திடீரென்று நான் இப்படி செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி நீங்கள் தேடுங்களேன். அதை நாங்கள் சொல்லியும் விளங்கலாட்டி நீங்கள் தேடுங்களேன். இப்போ நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு அங்கே ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை கேட்பதற்காக நாங்கள் பதிவு போடுறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லல. இது உங்களை தாக்கியதில்லை, எங்களுடைய சமூகத்துக்கு சில அநீதிகள் நடந்திருக்குது, விளங்குதா? அதில் 10 இதை வச்சுக்கொண்டு சில பேர் வந்து
முஸ்லீம் என்ற ஒரு சமுதாயம் இல்லை, நாங்கள் தமிழர்கள் தமிழினம் என்று சொல்லி சில பேர் காய்ச்சி கொண்டிருக்கீங்க. நான் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்களோட சமுதாயத்தை இழிவுபடுத்தணுமோ உங்களோட சமுதாயத்தோட வரலாற்றுகளை திருப்பி புரட்டி போடணும்னு சொல்லி எந்த அவசியம் எனக்கு இல்லை. சரியா, நீங்கள் போயிட்டு முதல்ல உங்களோட கடந்த காலங்கள், அதாவது 16ஆம் நூற்றாண்டு, அதே முந்தைய காலங்கள் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு போங்க. 7ஆம் 8ஆண்டுக்கு நூற்றாண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படியான ஆக்கலன்னு தெரியும். அது அந்த அப்படியே கடந்து வந்து நீங்கள் எப்படி வந்தனீங்கன்னு தெரியும். அதுக்கு பிறகு வந்து எப்படி இலங்கைக்குள்ளே இப்போ 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுக்குள்ளே நீங்கள் வந்தனீங்கன்னு தெரியும். அதுக்கு பிறகு இந்த 19ஆம் நூற்றாண்டு வந்த பிறகு நீங்கள் எப்படி ஒரு இனத்துவேசத்தை உருவாக்கினீங்கன்னு தெரியும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த வீடியோ சாப்டரில் காய்ச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு பாகங்கள் காணாது. என்னென்னு சொன்னால் நான் ஒரு 15 பாகத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் யோசிக்கணும், நாங்கள் எவ்வாறு வந்த நாங்கள் எவ்வளி வந்த நாங்கள், எங்களுக்குள்ள ஒற்றுமையை தமிழர்களை உருவாக்கும் போது நாங்கள் ஏன் பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்ட நாங்கள், அதை பிரித்து வச்சது யார்? உண்மையாகவே உங்களோட அரசியல்வாதிகள், முக்கியமாக அவரோட பேர் என்று சொன்னால் மறந்துட்டேன், ராசிக் ஃபரீத் என்று நினைக்கிறேன், அவர் ஒரு முன்னணி முஸ்லீம் அரசியல்வாதி. அவர்தான் தமிழர் இல்லை, முஸ்லீம்ஸ் வந்து தமிழர் இல்லை, நாங்கள் முஸ்லீம் சமுதாயத்தை தனியாக கையாள போகிறோம், எங்களுக்கு இந்த தமிழர் என்ற பட்டம் வேண்டாம், எங்களை ஒடுக்க வேண்டாம் தமிழர் என்று சொல்லி இந்த பட்டம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனியாக செயற்பட போகிறோம், எந்த ஒரு விஷயத்திலையும் கல்வியோ ஒழுக்க நெறிகளோ எங்களை மதம் சார்ந்து நாங்கள் தனியாக முஸ்லீம் என்று செயற்பட போகிறோம் என்று சொல்லி கேட்ட நபர் ராசிக் ஃபரீத். நீங்கள் வேணுமென்று சொன்னால் தேடி பாருங்க, உங்களோட வரலாறுகள் தேடி பாருங்க, அதுக்குரிய ஆதாரங்கள் புத்தகங்கள் எது வேணுமென்று சொல்லி நான் என்னுடைய பெரிய தொகுப்பில் நான் தருவேன். கடை நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஆதாரம் இல்லாமல் நான் கதைக்க மாட்டேன். அப்போ இந்த ராசிக் ஃபரீத் என்றவர் தான் உங்களையும் எங்களையும் பிரித்தது. இன்றைக்கும் நான் சொல்றது இலங்கை வாழ் சிறுபான்மையினர் தமிழ் மற்றும் முஸ்லீம் சமுதாயம் சேர்ந்த தமிழர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருவரும் கூட அதை வீடியோ பதிவு போட்டிருந்தார். உண்மைக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு கூட பெருமையாக இருக்குது, நீங்கள் எங்களை இன்னும் பிரித்து பார்க்கல, நாங்கள் தமிழர் ரெண்டே நிற்கிறீங்களோ, அது சந்தோஷமான விஷயம், வரவேற்கத்தக்கது. ஆனால் இது இப்போ இல்லை, 19ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதிக்குள்ளேயே உங்களோட ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி நாங்கள் உங்களோடு சேர்ந்து செயற்பட விருப்பம் இல்லை, எங்களோட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயமாக தனிப்பட இருக்க முடியாது. அன்று தான் ஆரம்பித்தது தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான விரோதம். ஏனென்று சொன்னால் அதை சரியான முறையில் ஜே.ஆர். ஜெயவர்தனா 1900 எப்போ ஜூலை கலவரம் நடைபெற்றது 80ஆம் ஆண்டு. அப்போ அந்த 82ஆம் ஆண்டு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் இதை சரியாக அவரை கைக்குள்ளே எடுத்து அவரை புத்திய சரியான முறையில் பயன்படுத்துவார். அதாவது தமிழர்களை இல்லாதொழிக்கணும். இது நான் எந்த வழியில் செய்தாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல. எப்படி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தி ஒரு ஆட்சிபீடம் ஏறினாங்களோ, அது சிங்களவர் செத்தாலும் பரவாயில்ல, முஸ்லீம் செத்தாலும் பரவாயில்ல, தமிழர் செத்தாலும் பரவாயில்ல, ஆட்சிபீடம் ஏறினாங்களோ, அதே மாதிரி ஜே.ஆர். ஜெயவர்தனை கையில் எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த வடகிழக்கில் முஸ்லீம்களை வந்து திருப்போணும் என்று. ஆனால் நீங்கள் அவங்க அதை பிடிச்சி தொங்கிட்டு நிற்கிறீங்க 1990க்குள்ளே. இப்படி இந்த கால பகுதிக்குள்ளே உங்களுக்கு தெரியும், இப்போ என்பிபி அரசு, அதாவது ஜேவிபி என்ற ஒரு அரசு இருக்குது. இந்த ஜேவிபி அரசு எதற்காக தன்னுடைய ஆட்சிக்குள்ளே வந்து முஸ்லீம் அமைச்சுக்களை போடலை என்று பார்த்தீங்கன்னா, அந்த காலப்பகுதிகள், அதாவது முக்கியமாக 81ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 92ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் இலங்கையில் கிழக்கில் வாழ்ந்த முஸ்லீம்கள், அதாவது எல்லா முஸ்லீமையும் சொல்லலை, என்னுடைய நண்பர்கள் தோழர்களை தவிர்த்து இனவாத ரீதியாக செயற்பட்ட முஸ்லீம்கள் எவ்வாறு விடுதலை புலிகள் என்ற அமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை அரசோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு எதிராக பல அநீதிகளை இழைத்தார்களோ, அதே போலதான் அங்கே தென்னிலங்கைக்குள்ளேயும் முஸ்லீம்கள் சிலர் வந்து ஜேவிபிக்கு எதிராக இலங்கை அரசோட கைகோர்த்து செயற்பட்டார்கள். அப்போ நான் இந்த கிழக்கில் நடந்த உண்மைகள் ஆதாரங்களை புரட்டி போடைக்குள்ள அங்கே ஜேவிபி என்னடா உள்ளுக்குள்ள வருன்னு பார்த்தா அது ஹியூமன் ரைட்ஸ் ரெக்கார்ட்ஸில் வந்து ஜேவிபிக்கு பல அநீதிகள் வந்து முஸ்லீம்களால் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது எல்லா முஸ்லீம்ஸ் இல்லை, இனவாத முஸ்லீம்களால். அப்போ இதனால தான் ஜேவிபி அரசு, அதாவது 90ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு இன சுத்திகரிப்பு வடக்கிலிருந்து தமிழ் விடுதலை புலிகளின் வேலுப்பிள்ளை பிரபாகரன் முஸ்லீம்களை எதற்காக வெளியேற்றினாரோ, காட்டிக் கொடுப்பு பாதுகாப்பு தொடர்பான அச்சங்கள் ரீதியாக அவர் எவ்வாறு கிழக்கில் இவ்வாறான இன சுத்திகரிப்பு நடந்ததுன்னு சொல்லி, இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கூட நான் பிரதான வீடியோவில் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 81ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எத்தனை வீதம் % அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்கள் இருந்ததோ, அதே இது 92ஆம் ஆண்டு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எவ்வாறு அது கூடியிருக்குது. அங்கே என்ன வெளிநாட்டில் வந்து இறக்கினீங்களா முஸ்லீம்ஸை? இல்லை. இன அதிகரிப்பு நடந்தா? இல்லை. தமிழர்கள் ஒழிக்கப்பட்டனர் அந்த காலப்பகுதிக்குள்ளே. அதாவது இலங்கையில் அந்த டைமில் அதிகாரத்திலிருந்து போலீஸாருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த போலீஸார் பல ஆயுதங்களை வந்து ஒப்படைச்சவர். திலிம, மில்ஷியா, ஜிகாத், இப்படி பல அமைப்புகள் அந்த காலத்தில் செயற்பட்டது. ஆறு அடிப்படையாக கொண்டு 81ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முஸ்லீம் காங்கிரஸ் அடிப்படையாக கொண்டு இது காலப்போக்கில் 85 86 நினைக்கிறேன் இது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியாக அங்கீகாரம் பெற்றது தெரியும். ஆனால் நீங்கள் அதை வரலாற்றை தேடி படிங்க. நான் மற்ற பெரிய தொகுப்பில் வந்து அது தொடர்பான விவரங்கள் தான் இப்போ ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவர பதிவுக்கு நான் சொல்லியிருப்பேன்.
அப்போ நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இது 90ஆம் ஆண்டு கால பகுதியில் தமிழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடையிலான ஒரு விரோதம் வந்து உருவாக்கப்படலை. இது 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் 1950க்குள்ளே நினைக்கிறேன். அந்த நடுப்பகுதிக்குள்ளே வந்து இவர் இந்த நான் சொன்ன அரசியல்வாதி வந்து அவர் யார் ராசிக் ஃபரீத் என்றவர் வந்து நாங்கள் முஸ்லீம் சமுதாயமாக தனியே செயற்பட இருக்கிறோம், எங்களை விடுங்க, நாங்கள் உங்களோட சேர விரும்பல, எங்களுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்க போகிறோம், எங்களுக்கு ஒரு மொழி, எங்களுக்கு ஒரு நடை, எங்களுக்கு ஒரு இனம், எங்களுக்கு ஒரு கல்வி முறை, எங்களுக்கு ஒரு மத வழிபாட்டு முறை, எல்லாத்தையும் வந்து நாங்கள் தனியே எங்களுக்கு முஸ்லீம்ஸ் என்று அடையாளப்படுத்த போகிறோம், எங்களை விடுங்க. அப்போ அவர் அன்று நட்டு வச்ச ஆணி பேர் தான் இன்றைக்கு அது 1981ஆம் ஆண்டுலேருந்து 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான விரோத செயல் ஒன்று இடம்பெற்றது. இதில் 82 வந்த ஜெயவர்தனா தான் இவ்வாறான பிளான். இதுக்குள்ள கினிமினி என்று சொல்லி ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பு இலங்கைக்குள்ள செயற்பட்டது. இந்த மூதூரில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிங்க. அதுக்கு காரணம் இந்த கினிமினி அடிப்படையாக கொண்டு திருவோணமலைக்குள்ளேயும் சில முஸ்லீம் இனவாத அடிப்படைவாதிகள் இந்த கினிமினியோடு சேர்ந்து செயற்பட்டார்கள். ஸோ நிறைய இஸ்லாம் தீவிரவாத அமைப்புகள் வந்து அந்த காலத்தில் செயற்பட்டது, இப்போ இருக்கிறவர்கள் அந்த காலத்தில். ஸோ இதெல்லாம் வந்து தொகுத்து நாங்கள் பெரிய வீடியோ பார்த்துருக்கோம், பொறுத்திருந்து பாருங்கள். அந்த பெரிய வீடியோவில் நாங்கள் உண்மைக்கு சந்திப்போம். அதோட இந்த நண்பருக்கும் சொல்கிறேன், எனக்கு வழக்கு பதிவு செய்கிறேன்னு சொன்னால் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுங்க, அப்போ தான் வழக்கு பதிவு செய்யலாம், நான் நாட்டுக்கு கொண்டு வரப்படலாம், சர்வதேச போலீஸால் பிடிச்சி.